சொல்லியிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு கவி ஒரு 4 கவிதை எழுதியிருக்கேன். 2 கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு 2 கவிதை எழுதி அமைச்சர் அவர்கள் சென்னையில் வெளியிட்டாங்க. கவி அங்கே ஒரு பெரிய கவிமலை அப்படின்னு நம்ம ஒரு நூலகத்தில் வந்து இன்னைக்கு வந்து பெய்துட்டு போனது மாதிரி ஒரு அற்புதமான கவியரங்கத்தை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு போயிருந்தாங்க. சில பேர் வந்து கவியரங்கத்தை வந்து கவியரங்க மாதிரி செய்ய மாட்டாங்க. வசதியாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க கவிஞர் தேவூர் கேஎஸ் ராஜா அவர்கள். ஏன்னா அப்படிதான் அழைக்கணும். அவங்களே வந்து எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க. என்னை வந்து வெறும் ராஜா தான் அழைக்காதீங்க, தேவூர் கேஎஸ் ராஜா நான் லைப்ரரியில் கொடுத்துருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். தேவூர் லைப்ரரியில் இருக்கு நாடகத்தை இந்த நாடகத்துல பாடுறது பாடி நம்மளெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். நினைவில் நமது ஆசைதான் மீண்டும் நம்முடைய வாசல் வட்டத்தில் அமைதியாக இருக்கின்ற இந்த சூழலில் இந்த மாணவியை அழைத்து பாராட்ட வேண்டும், சிறப்பிக்க வேண்டும். அவருடைய நடனத்தன்மையை இந்த மேடை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அழைப்பில் நாம் அழைத்திருக்கிறோம். ஓகே. Bye.
வீரராசன் அவர்கள் இந்த ஆட்சிய பேரணிக்கு சாலை அளித்து வாழ்த்துவார். ஓகே ஓகே சார். கவியரசன் அவர்களுக்கும் கவியரங்கம் திரு கோலை கணேசன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. ஓகே சார். நோக்குது எங்க வீட்டு பூனை குட்டி எதிர்வீடு போகுது, எதிர் வீட்டு கண்ணு குட்டி எங்கள் வசலாடுது. எங்க வீட்டு பூனை குட்டி எதிர்வீடு போகுது, எதிர் வீட்டு கண்ணு குட்டி எங்கள் வசலாடுது. பூனை கண்ணு குட்டியே ஆனந்தமா உழவுது, அடுத்த வீட்டு சனங்க மட்டும் அந்நியமா தெரியுது. வடக்கு தெரு நாய்க்குட்டி தெற்கு தெரு போகுது, வட வட ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது. ஒற்றுமை இல்லாமதான் சண்டை போட்டு முறைக்கிறோம், ஒரு கூட தண்ணியதா ரெண்டு வீடும் குடிக்கிறோம். ஒற்றுமை இல்லாமதான் சண்டை போட்டு முறைக்கிறோம், அன்பு பாசமுன்னு எல்லாம் தான் படிக்கிறோம். படிச்சதெல்லாம் மறந்து போட்டு பகைதான வளர்க்கிறோம். வடக்கு தெரு நாய்க்குட்டி தெற்கு தெரு போகுது, வட வட ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது. ஆடு மாடு கோழி கூட ஒன்னா சேர்ந்து மேயுது, ஆறடிக்கும் அடிச்சதனம் அடிச்சுக்கிட்டு மாயுது. ஆடு மாடு கோழி கூட ஒன்னா சேர்ந்து மேயுது, ஆறடிக்கும் அடிச்சதனம் அடிச்சுக்கிட்டு மாயுது. ஏடு வந்து சேரும் போது கண்ணதான கசக்குறோம், ஏடு வந்து சேரும் போது கண்ணதான கசக்குறோம். வளத்தை விட்டு விட்டு ஒன்னா சேர்ந்து பொழைக்கணும். வடக்கு தெரு நாய்க்குட்டி தெற்கு தெரு போகுது, வட வட ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது. பாடு மக்கள் சாதி மட்டும் வடக்கும் தெற்குமா குலைக்குது. வடக்கு தெரு நாய்க்குட்டி தெற்கு தெரு போகுது, வட வட ஆட்டிக்கிட்டு வாஞ்சையுடன் நோக்குது. நன்றி. இது வையம்பட்டி முசாமி மடம், அவர் தான் ஏற்பாடு. யாரே யாரே காரணம் தெரிஞ்ச கூறு கூறு கூறு, சுரி
எடப்போட திரும்பி பார்க்கும் சூரியகாந்திய பாரு இந்த தொட்டா சிரிங்கி பட்டன மூடிய கட்டளை போட்டது யாரு தாமர தண்டுக்கு நீந்த தெரியாது தண்ணீர் பாரு அட தாவி மரத்தில எருங்கொடிக்கு காளி இருக்கா கூறு தாவி மரத்தில எருங்கொடிக்கு காளி இருக்கா கூறு கத்திரிக்காய்க்கு கொடை முடிக்க கத்து கொடுத்தது யாரு அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல் மூடி வச்சது யாரு சனி தலையில் பூவை அழகாய் முடிஞ்சி வச்சது யாரு அந்த வாசகம் இல்லாத காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு யாரே 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 காரணம் தெரிஞ்ச கூறு 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 இயற்கை என்னை படைப்பினிலே கிடைப்பதெல்லாம் அழகு இடையில் வந்த மனிதனால விளைவு ரொம்ப அழிவு இயற்கை என்னை படைப்பினிலே கிடைப்பதெல்லாம் அழகு இடையில் வந்த மனிதனால விளைவு ரொம்ப அழிவு அழிவிலிருந்து ஆக்கம் காண்போம் அன்பு கொண்டு பழகு அழிவிலிருந்து ஆக்கம் காண்போம் அன்பு கொண்டு பழகு தெளிவுடைய சிந்தனையால் வாழும் இந்த உலகு தெளிவுடைய சிந்தனையால் வாழும் இந்த உலகு தெளிவுடைய சிந்தனையால் வாழும் இந்த உலகு. தாய்மொழிக்கு முதல் வணக்கம். கவியரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கும் கொள்கை கவிஞர் கோலை சோ கணேசன் அவர்களுக்கும் என்னுடன் கவிபாட வந்திருக்கும் அனைத்து கவிஞர்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் முத்தமிழ் மன்றத்தின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் பல பல. திருப்புகழை எனது முகவரியா, ஆனால் கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிபாடும் என்பார்கள். அந்த வகையில் நானும் கட்டுத்தெரியும். காலம் தந்த கொடை காமராஜர். காமராஜரின் கருணை உள்ளம் எனது தலைப்பு. ஆணி திங்கள் பிறந்தவராம், வானத்தை போல உயர்ந்தவராம், கார் மேகத்தை போல கருத்தவராம், எளிமையின் உருவம் கொண்டவராம், ஏழையின் துயரை துடைத்தவராம். காமராஜரின் கருவை கண்களால் தான் ஏழை குழந்தைகளின் அறிவு கண்கள் அகலமாய் திறந்தன. கோடி கோடியாய் சேர்த்தான் பணத்தை அல்ல, கோடி கோடியாய் சேர்த்தால் பணத்தை அல்ல, அவர் நீரையும் நற்பெயரையும் தான். நீ வாழும் கண்ணன் என்றால் அது மிக இல்லை. எத்தனை பேர் உயர்வதற்கு ஏனியாய் நீ இருந்தாய், அத்தனை உள்ளங்களிலும் நீ தெய்வமாய் நீ. அன்று கிடைத்த அமுதம் நீ, இன்று வரை சுவைக்கின்றோம் திகட்டாமலே. அவரது இல்லத்தை வீட்டு சொந்தக்காரன் எடுத்துக்கொண்டான். அவனது மகிழுந்தை கட்சி எடுத்துக்கொண்டது. அவரது உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் அவரது வாழ்க்கையை வரலாறு எடுத்துக்கொண்டது. அது கவிதைக்குள் ஒரு கலை. திருமண பத்திரிகை கொடுத்த தொண்டனுக்கு என்னால் வர முடியாது என்று சொன்ன காமராஜர் திருமண நாளில் அவர் இல்லம் சென்றார். பதறிய தொண்டன், ஐயா நீங்கள் வருவது தெரிந்தால் வரவேற்பு சிறப்பாக செய்திருப்பேன் என்றாராம். காமராஜரோ, அவ்வாறு செய்து நீ கடவுளை ஆகி வேண்டாம் என்றுதான் நான் சொல்லாமல் வந்திருக்கிறேன் என்றார். என்ன ஒரு கருணை உள்ளம்! வியந்தேன். கருணை உள்ளத்துக்கு பெயர் போனவர் நமது காமராஜர். வறியோரின் மனதினை படித்த படிக்காத மேலே மறைந்தும் வாழ்கிறார். அடையா விளக்காய் எழுந்துவா தலைவா, அந்த எவனையும் வென்றுவா தலைவா. நமது கலைஞர் கவியரங்க தலைவர் அவர்கள் சொன்னது போல கலசத்தை அடைந்த கார்மேகம் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்க காமராஜர் ஐயா அவர்களுக்கு சந்தனப்பு சொல்லெடுத்து சங்கீத நடைபயின்று செந்தமிழ் தேங்கும் காதுகளில் ஓட வைத்தார். சந்தனப்பு சொல்லெடுத்து சங்கீத நடைபயின்று செந்தமிழ் என்னும் காதுகளில் ஓடை செய்தார். நன்றி. தொடர்ந்து அடுத்து வருபவர் அடுத்து கவிதை பாட வருபவர் KS ராஜா. இவர் ஒரு புகைப்படக்காரர். அழகு புன்னகையால் பார்ப்போரை கிறங்க வைக்கும் வித்தையினை கற்றவர். ஆத்திரங்களை நம்ம பக்கம் எழுதுவார். அப்படி ஒரு வித்தையினை கற்றவர். சொல்லுக்கு சுவை சேர்க்கும் சூட்சமும் தெரிந்த சூத்திரதார். சொல்லுக்கு சுவை சேர்க்கும் சூட்சமும் தெரிந்த சூத்திரதாரி. கட்டுமானப்படி காமராசர் என்ற கட்டுமானப்படி என்ற தலைப்பில் கவிதை தேரோட்டம் நடத்த வருகிறார். கவிதை தேரோட்டம் நடத்த வருகிறார். வாருங்கள்.
சபையோர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் காவிரி கரையின் கடைமடையில் கடுவையாற்றின் கரையோரம் அமையப்பெற்ற திருத்தேவூரில் இருந்து நான் இங்கே காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். திருக்குறளின் முதல் எழுத்தை திருக்கூ எனும் எழுத்தாக முதன்மையில் கொண்ட திருக்குறளையில் முதலில் பேச வாய்ப்பு தந்த சபையோருக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். சென்றல் கூட சென்று நின்று ரசிக்கும் திருக்குறளையின் அழகை கண்டு சற்று காலதாமதமானாலும் பரவாயில்லை, இங்கு கூடியிருக்கின்ற கவிஞர்களின் உரையை கேட்டு சற்று காலதாமதமாக நாம் செல்லலாம் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தென்றலையை வசீகரப்படுத்தக்கூடிய திருக்குறளை மண்ணை வணங்கி முதலில் காமராசரின் காலத்தில் கட்டுமானப் பணிகள் என்ற தலைப்பில் எனது கவியை எருதுப்பட்டியில் பிறந்த விஞ்ஞானம் படிக்காத மெய்ஞான வித்தகர். எருதுப்பட்டியில் பிறந்த விஞ்ஞானம் படிக்காத மெய்ஞான வித்தகர். தொடக்க கல்விக்கு ஒளியேற்றிய கல்வி கண் திறந்த மாணிக்கம். தொடக்க கல்விக்கு ஒளியேற்றிய கல்வி கண் திறந்த மாணிக்கம். இலவச உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய வள்ளல் காமராசரை திரும்பும் திசையெங்கும் கல்விக்கூடங்களால் அலங்கரித்த அழகு பார்த்த காமராசர். திரும்பும் திசையெங்கும் கல்விக்கூடங்களால் அலங்கரித்து அழகு பார்த்த காமராசர் மாணாக்களை கல்வியால் உயரச் செய்து வாழ்க்கையை மிளிரச் செய்த அறிவு புதையல். மாணாக்களை கல்வியால் உயரச் செய்து வாழ்க்கையை மிளிரச் செய்த அறிவு புதையல். தொழில் வளர்ச்சியில் புரட்சி செய்த தமிழகத்தின் தலைமகனை. தொழில் வளர்ச்சியில் புரட்சி செய்த தமிழகத்தின் தலைமகனை. மணிமுத்தாறு, அமராவதி, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணி ஆற்றின் குறுக்கே அணைகளை கட்டிய நீர் மேலாண்மையின் முதன்மை கதாநாயகனை. கன்னியாகுமரி, நெய்யாறு, கோவை, பரவிக்குளம், ஆழியாறு, பவானி அணை என பொன்னால் மின்னிய நீர்ப்பாசன திட்டங்களை தீட்டினாய் உமது ஆட்சியில். தலைநகரில் பிரதான பதவி உனை தேடி வந்திடினும் அதை விரும்பாத சுயநலமில்லாத பொதுநலவாதி. வாழ்ந்து இன்றும் தமிழ் மக்களிடையே இதயத்தில் வாழ்ந்து வரும் காமராசரை இன்று வரை வாழ்ந்து வரும் காமராசரை இந்த பொன்னான வாய்ப்பை தந்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளோம். மேலும் அடுத்ததாக இங்கே ஒரு தலைப்பு இருக்கிறார்கள். அந்த தமிழ்நாடு திருநாள் என்பதை பற்றி அப்போதைய சென்னை மாகாணத்தில் சுந்தரலிங்கனார் என்பவர் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். சக்கரலிங்கனார் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் என்பது நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய ஒன்று. 1967 அறிஞர் அண்ணா முதலமைச்சரான போது 18ஆம் தேதி என்று சென்னை மாகாணம் என்றிருந்ததை தமிழ்நாடு என்ற தீர்மானம் கொண்டு வந்து சிறப்பு சேர்த்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அதே வேளையிலே 2021 மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டில் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே பதிவு செய்து எனக்கு பேச வாய்ப்பு தந்த முத்தமிழ் மன்றத்து அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்து இடம் அமர்கிறேன். நன்றி. கே.எஸ். ராஜா அவர்களது கவிதை முக்கணியின் சுவை நாக்கில் இப்பொழுதே சுவைக்கிறது போல் முத்தமிழின் சுவை காதில் முரசொலிக்க மெய்மறந்தோம். முத்தமிழ் சுவை காதில் முரசொலிக்க மெய்மறந்தோம். வணக்கம் இந்த கவிதை போல்
மலரட்டும் வந்து ஆழ்ந்த நன்றி. தொடர்ந்து அடுத்து வருபவர் இமயசிவம். இமயத்தில் தான் சிவன் இருப்பதாக சொல்கிறார்கள். இமயத்தில் தான் சிவம் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த இமய சிவமோ முத்தமிழ் மன்றத்தில் தான் வாசம் செய்கிறார். சொல்லை இசைக்கவும் கடையாக வீசவும் கற்றறிந்த கவிதைக்காரர். சொல்லை இசைக்கவும் கடையாக வீசவும் கற்றறிந்த கவிதைக்காரர். காமராசர் மதிய உணவு திட்டம் தந்த காமராசர் என்ற தலைப்பில் இவர் கவிதை பாட வருகிறார். கேட்போம். திருக்கோளை முத்தமிழ் மன்றம் நூலக வாசல் வட்டம் இணைந்து நடத்துகின்ற மூக்காமுக்கு நினைவு அரங்கத்தில் முப்பெரும் விழாவிலே தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ளார். திருக்கோளையில் முத்தமிழ் மன்றத்தின் முத்தான முப்பெரும் விழாவில் ஐயா அப்துல் கலாம் நினைவு நாளில் ஆடிப்பூர நன்னாளில் அனைவருக்கும் நல்வணக்கம். அகண்ட பாரதத்தின் தென்கோடியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட ராஜராஜனுக்கு இளவல் ராஜேந்திர சோழனின் பிறந்த நன்னாளிலே அனைவரையும் வணங்கி காலம் தந்த கொடை முக்காலமும் மக்கள் பணியாற்றும் அக்காலத்திலே தென்மதுரையின் தென் திசையில் தெருவோரம் பனைவண்டி ஓட்டிய பாலகர்களிடம் பள்ளிக்கூடம் போகலியானேன் பசிக்குமே என்றான். பள்ளிக்கூடம் பசிக்குமேங்கிறேன் உச்சந்தலையில் உணர்த்தியது உழைப்பாளர்களின் பங்காளருக்கு. படிப்போடு படிகளந்தார், பசி அகற்றினார், பார் போற்றிடர். நன்னாளில் நாமும் கர்ம வீரர் காமராஜரை காலம் தந்த கொடை வாழ்த்துவோம், வணங்குவோம். அவருடைய கவிதை செவிகளில் கவியுற்றாய், சிந்தையில் சிரிப்புற்ற பலாத்துணை வார்த்தைகளால் கண்டு வைத்தார். அற்புதமான கவிதை. பலாத்துணை வார்த்தைகளால் கண்டு வைத்தார். ஆழ்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒருவர் நம்முடைய கவிஞர் செந்தூரன். நதிக்கரையில் தான் நாகரிகம் வளர்ந்தார் சொல்கிறார்கள். நம்முடைய சந்தநதிக்கரையில் ஒரு கருப்பு நிலா கவிதை கொண்டிருக்கிறது. இந்த கருப்பு நிலா கருப்பு சூரியன் காமராஜரை பற்றி முதலிடையே ஒரு கவிதையோடு இருக்கிறார். கேட்போம். கவி அரங்கத்திற்கு நான் பார்வையாளராக வந்தேன். என்னை பங்கேற்பாளராக செய்துவிட்டார். முருகன் இருக்க வேண்டிய இடத்தில் இந்த செந்தில் இருக்கிறார். செந்திலும் முருகனும் ஒன்றுதான். பள்ளிக்கூடங்கள் பல திறந்து ஏழைகளை படிக்க அழைத்தவர். அவர்கள் வாழ்வில் விடுவெள்ளியாய் கல்வி என்னும் விளக்கை ஏற்றி வைத்தவர். மதிய உணவு திட்டம் தொடங்கி பசி என்னும் நெருப்பை அணைத்தவர். தொடக்க கல்வியை கடைமடை வரைக்கும் கொண்டு சேர்த்தவர். குலக்கல்விக்கு நேர் எதிராய் நலக்கல்வி தந்தவர். என்றென்றும் வரலாற்றில் கல்வியின் வள்ளலாய் வாழ்பவர். கவியரங்க தலைமைக்கு மல்லிகைப்பூ சிரிப்புக்காரர் வெண்மதி போல் மனசுக்காரர். வெள்ளுடையில் வலம் வருபவர். வெற்றியின் திசைக்கு என்றைக்கும் சொந்தக்காரர். பகுத்தறிவு சுயமரியாதை கொள்கைக்குடன் திருக்குவளையில் அசைக்க முடியாத தன்மான பாவலர். மேடையில் வெற்றி முடக்கமிடும் இனமான நாவலர். முத்தமிழ் மன்றத்தின் முத்தான தலைவர். இவர் அகவை முதிரான தமிழறிஞர். ஆம், தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் மூலம்
2023-24 ஆண்டிற்கான அகவை முதிர்ந்த தமிழறிஞராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் முத்தமிழ் மன்றத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் எனது அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் தந்த கொடை காமராசர். தலைப்புக்கு வருகிறேன். தமிழ்நாட்டில் பசிப்பிணி போக்கிய தர்மசீலர். பிஞ்சுகளில் பசிக்கு அறிவோடு உணவையும் கலந்து கொடுத்த கர்ம வீரர். தமிழ்நாட்டில் பசிப்பிணி போக்கிய தர்மசீலர், பிஞ்சுகளில் பசிக்கு அறிவோடு உணவையும் கலந்து கொடுத்த கர்ம வீரர். வாடிய பயிரை கண்டு வாடினார் வடலூர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டு வாடினார் வடலூர் வள்ளலார். ஒட்டிய வயிற்றை கண்டு வாடினார் விருதுநகர் வள்ளலார். ஒட்டிய வயிற்றை கண்டு வாடினார் விருதுநகர் வள்ளலார். அன்று அந்த மாநில தேசம் பள்ளிகள் மட்டும் திறந்திருக்காவிட்டால், இன்று பல தலைமுறைகள் ஆகியிருக்கலாம் தருதலைகள். அணைகள் எழுப்பி மக்களின் மானாவாரி வாழ்வில் பெருமளம் சேர்த்த அவர்தான் உண்மையில் வரலாற்றில் வாழும் 2ஆம் கரிகால் பெருவளத்தார். அவர் கட்டிய பாலங்கள் ஊரையும் சேரியும் மட்டுமாய் இணைத்தன. அவர் கட்டிய பாலங்கள் ஊரையும் சேரியும் மட்டுமாய் இணைத்தன. இன்று எண்ணிலடங்கா சமத்துவபுரங்கள் கண்ணிட அன்றே கால்கொளித்தன. இன்றைய காலை உணவு திட்டத்திற்கு கூட அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் தானே உன்னத்தியராய் முன்னிற்கிறது. அன்று தொழில் புரட்சியில் அவர் போட்ட விதை இன்று தலைத்து நிற்கிறது. தொழில்நகரமாய் முன்னேறிய நிற்கிறது நம் தமிழ்நாடு. நூற்றாண்டுக்கான விளைச்சலை 9.5 ஆண்டுகளில் விதைத்தவர் அவர். ஒரு நூற்றாண்டுக்கான விளைச்சலை 9.5 ஆண்டுகளில் விதைத்தவர் அவர். அவர் கல்லூரிக்கு சென்று படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மனங்களை நன்றாய் படித்த பட்டறிவு மாமதேவர். தமிழ்நாட்டுக்காய் மெழுகாய் உருகிய தியாகச் சீலரே, தமிழ்நாட்டு மக்களுக்காய் மெழுகாய் உருகிய தியாகச் சீலரே, கருணை வெள்ளமே, எண்ணற்ற அதிகார படைகள் தன்னிடம் இருந்தும் நேர்மையும் எளிமையும் கண்ணெனக் கொண்ட பெருந்தலைவா, தனக்கென்று எதுவும் தேடிக்கொள்ளாத மாமனிதா, அரசியலில் நடிக்க தெரியாத பெருந்தலைவா, நீ மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாங்கள் குட்டு சுவராகி இருப்போம், சுகவாழ்வை இழந்திருப்போம். நீ மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நாங்கள் குட்டி சுவராகி இருப்போம், சுகவாழ்வை இழந்திருப்போம். எங்கள் வாழ்வை வளமாக்க வந்த காலம் தந்த கொடையே, எங்கள் தங்க ராசாவே, உண்மை போற்றி வணங்குகிறோம். உனது புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம். அற்புதமான கவிதை. சொக்க வைக்கும் சுற்றிலம்பம். சொக்க வைக்கும் சுற்றிலம்பம் மனதை சிக்க வைக்கும் கருத்தோவியம். வளர்ந்து வரும் கவிஞர்களுக்கு கவிதை பட்டறையாக இருக்கின்ற கவிஞர் செந்தூரனுடைய கவிதை அற்புதம். வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து புத்தம் புது பூவை போல் உங்கள் மத்தியில் வித்தக விளைப்புரையும் சத்தான கவிதை பேசுவதற்காக கேட்போம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலியிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொலியும் பாலும் தன்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேனே எனினும் தமிழை என்னுயிர் என்பேனே கண்டேன். எனது தாய்மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்கி எனக்கு உடலும் உயிரும் தந்த என் தாய் தந்தையை வணங்கி கவியரங்க தலைவர் அவர்களுக்கும் என்னுடன் கவிபாட வந்த அருகருகே அமைந்திருக்கும் கவிஞர்களுக்கும் மற்றும்
கவிதையை செவிமடுக்க எதிரே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள் பல பல. என் கவியரங்க தலைப்போ காலம் தந்த கொடை காமராசர் விடுதலை வேள்வி. படிக்காத மேதையே பல ஆயிரம் பள்ளிகளை பகிர்ந்த பகுத்தறிவு பகலவனே. படிக்காத மேதையே பல ஆயிரம் பள்ளிகளை பகிர்ந்த பகுத்தறிவு பகலவனே. பொறுமையின் சிகரமே, எளிமையின் ஏகாந்த தலைவனே, ஏழைகளின் துணைவனே. மாற்றத்தை கண்டோம் முன்னால் மதிய உணவளித்த மனித நேயமே. விடுதலை வேள்விக்கு ரத்தம் சிந்திய கருப்பு காந்தியே. மக்களின் துயர் துடைத்த மகானே. கரைவேட்டி கட்டிய போதும் கரைபடியாத கைகளை உடையவரே. கரைவேட்டி கட்டிய போதும் கரைபடியாத கைகள் உடையவரே. கருப்பு காந்தியே, கண்ணியமானவரே. வெண்ணிறை ஆடை அணிந்தவரே. அணைகள் பல கட்டி அகிலத்தை அசர வைத்த அதிசயம். அணைகள் பல கட்டி அகிலத்தையே அசர வைத்த அதிசயமே. தீர்ப்பாசன திட்டத்தின் துவக்கமே. தென்னகத்து தென்றலே, உழைப்பால் உயர்ந்தவரே உத்தம வீரரே. உழைப்பால் உயர்ந்தவரே உத்தம வீரரே. உன்னால் வடக்கிலும் வெற்றிகள் குவிந்தனவே. தொழிற்சாலைகள் பல தந்து தொழிலாளியின் பாரத ரத்னாவே. புவி உள்ளவரை புகழ் மங்காதவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். குமாரசாமி சிவகாமி தம்பதியின் கர்ம வீரரே. தமிழ்நாடே போற்றும் தென்னாட்டு காந்தியே. அரசியல் தலைவரே, பணியாற்றிய இந்திய தேசத்தின் மன்னனே. உப்பு சத்தியாகிரக போராட்டத்திற்காக உரிமை கொடுத்து சிறை சென்றவரே. தனக்காக செய்வோருக்கு நடுவில் தாய் பூமிக்காக செய்த தங்க மகனே. நேர்மையின் வழி நடந்த நவநீதனே. நீதியிலே சிங்க நடை போட்ட நீதிமானே. தமிழக முதல்வராக பதவியேற்று தன் நாட்டிற்காக உழைத்த தன்னிகரெல்லா வரம் நீரையா. அக்டோபரில் உயிர் மாய்த்த அடங்காத காலை நீரையா. உன் பெருமை ஓடி உள்ளது, உன் பெருமை ஓடி உள்ளது. என் பெருமை எங்கோ சீறிவிட்டேன் சிட்டெரும்பாக உந்த வரிகளில் மயக்கம் கொண்டு. கர்ம வீரரே காமராசரே, கல்விக்கண் திறந்த தாரக மந்திரன். நன்றி, வணக்கம்.